அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட உங்களுடைய +2 ரிசல்ட்ஸ் வரக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதோடு மட்டும் இல்லை, வீட்டில் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம், ஸோ எந்த ரீஜனில் ஜாயின் பண்ணலாம், இப்படி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் MSc கோர்சஸ் ஒரு 5 கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஓகே, என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், MSc சைபர் செக்யூரிட்டி, MSc டேட்டா சயின்ஸ், MSc தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc ஃபேஷன் டிசைனிங். ஸோ இந்த 5 கோர்சஸும் இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 கோர்சஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டான ஒரு கோர்சஸ், ஒரு கோர்சஸ் ஃபேஷன் டிசைனிங்காக உள்ள ஒரு கோர்ஸ். இந்த 4 கோர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா MSc தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயே ஒரு ரிசர்ச் ஓரியன்டான ஒரு பேஸ் உள்ள ஒரு கோர்ஸ் இது. மீதி இருக்கக்கூடிய கோர்ஸும் பெஸ்ட்டு கோர்சஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. பட் இருக்கிறதுல இது ஒரு டாப் கோர்சஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் இந்த PSGயில் இருக்கிறது போல் இந்த கோர்ஸ் VITலேயும் இருக்குது. ஐ திங்க் தமிழ்நாட்டில் இந்த 2 காலேஜில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் கிளாஸஸோடைய அப்ரோச்சும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அதோடு மட்டும் இல்லை, இது ஸ்பெஷலைஸ்டாக ரிசர்ச் பேஸ்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டோம். பட் அதை இதில் நிறைய ஜாப் ஸ்கோப் உள்ள ஒரு நல்ல கோர்ஸ் இது. ஓகே, அதோடு மட்டும் இல்லை, PSGயோடைய அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இவ்வளோ டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் வராங்க. இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸாக தான் இருக்காங்க. பட் இதில் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியே பார்க்க முடியல. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம், நல்ல விஷயம். மேக்ஸிமம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 8 lakhs to ஒரு 34 lakhs to 40 lakhs வரைக்கும் இவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பேமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கம்பெனிகள் என்ன விதமான ஸ்கில் செட்டை எதிர்பார்க்குறாங்கிறத புரிஞ்சு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் வரும்பொழுது கேம்பஸ் இன்டர்வியூவில் எக்ஸலண்ட்டான ஒரு ஜாப் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இது. இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன்னா டாப் கம்பெனிஸ் அங்கே உள்ளார வர வைக்கக்கூடியது காலேஜுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் ஸ்கில்லாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அதோடு மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் என்ன ப்ராசஸ்லாம் என்னென்ன இருக்குது அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா May 24 க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறது க்ளோஸ் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா May 28 ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளுங்கிற ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுவே 6th June பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 6th June ஆஃப்டர்நூனே கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேக்ஸிமம் June 20 பேமெண்ட் அதெல்லாம் முடித்து கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷனுக்கே பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ June 20 இந்த 5 விதமான கோர்சஸ்க்கும் அட்மிஷனே அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ மாணவர்கள் எந்த விதமான தயக்கமும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதோடு மட்டும் இல்லை, இந்த 5 கோர்ஸ்க்குமே தனித்தனி அப்ளிகேஷன் தான். எல்லா 5 இன்ஸ்டியூஷனுக்கும் 5 கோர்சஸ்க்கும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ 5ம் தனித்தனி அப்ளிகேஷன் தான், வேறு வழி இல்லை. இது இன்ஸ்டியூஷனுடைய பாலிசி. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பிடித்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, சீட்டை எடுங்க, நல்லா படிங்க. இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் ரெக்ரூட் ஆகிட்டு நல்ல சேலரி பேக்கேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, இது இப்போது இந்த சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ஏன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்னு ஆகிட்டு போயிடுச்சு அட்மிஷன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இதை சொல்லுங்கள். அவங்களும் இதில் அப்ளை பண்ணட்டும். இந்த சீட்டை யார் கிடைக்குதோ அவங்க நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். Okay, all the best students. Thank you very much.